இன்றைக்கி வேலைக்கிழமைங்க. பசங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம். புளியோகரை பண்ணேன். அப்புறமா பொட்டேட்டோ வறுவல், மாதுளம்பழம் தாங்க வச்சு கொடுத்து விட்டது. இந்த பொட்டேட்டோ வறுவல் இருந்தால் பசங்க சாப்பிட்டுக்கிறாங்கங்க. அதனால தான் எதுக்கானாலும் இந்த பொட்டேட்டோ வறுவல் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இதே இது குழம்புல போட்டால் சாப்பிட்றதில்ல. பசங்களை அவசர அவசரமாக ஸ்கூலில் விட்டுக்கிட்டு அப்புறமா பால் சப்ளை தொடங்கியாச்சுங்க. என்னோடய வேலையும் 1, 2 நீங்கள் பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு. பாலை போட்டுக்கிட்டு அதில் நான் கவரில் காமிச்சது எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க. பால் போடக்கூடிய இடத்துல வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போடுவாங்க, தக்காளி அவங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டான பொருள் வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க. அதையும் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு தான் அந்த டீயும் ஒரு 2 பிஸ்கட்டும் சாப்பிட்றது. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் வீட்டில் வர்றது 11:00 11:30 ஆயிரும். அழகாக பூத்துருக்க டாலியா பூவை பார்த்தீங்களா? இது நம்ம கிழங்குல வாங்கி வச்ச டாலியாங்க. அதான் உங்களுக்கு கிளியராக காமிச்சேன். ரெட் கலர் நல்லா அழகாக இருக்குது. 2 பூவை பார்த்துட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பன்னீர் ரோஸ் என்ன அழகாக பூத்து நிற்கிது பாருங்களேன். அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. 4 ரோஸும் பூத்து நிற்க விட டைம். வானம் வேற கொஞ்சம் இருண்டுகிட்டு இருக்குது. கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் வானமும் சாயங்காலம் ஆனோன்னே நல்லா இருட்டி போன மாதிரி இருக்குது. வீடியோவும் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி தக்காளி ஒன்றே ஒன்று நல்லா அழகாக பழுத்து நிற்கிறாங்க. இதுக்கு மேலே விட்டால் வேற ஒரு ஆள் பதம் பார்த்துட்டு போயிடுவாங்க. யாரும் இல்லை, நம்ம எலி அண்ணா தான். அதனால் சரி ஒன்றே ஒன்று இருக்கிறத பறித்து எடுத்துக்கிட்டேன். சில சமயம் இந்த ஒரு தக்காளி கூட இல்லாமல் வீட்டில் இருந்தனாலும் உண்டு. அதனால் சில டைமெல்லாம் நம்ம மாடி தோட்டம் இந்த ஒரு தக்காளி கிடச்சாலே போதும்னு சொல்லிட்டு ஓடி வந்து எடுக்கிறனாலும் இருக்குது. அதே மாதிரி நிறைய தக்காளி பிஞ்சும் வச்சு காயும் வச்சுட்டு வருதுங்க. அங்கே இங்கேயுமாயிட்டு நிறைய பாட்டில் தானே முளைச்ச தக்காளி செடிங்களும் நிறைய நிற்கிது. அப்படியே விட்டுட்டேன், எதையும் பிடுங்கி போடல. அது கூட நின்று ஒரு பழம் கொடுத்தாலும் சரி, ஒரு காய் கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். நமக்கு தேவைக்கு அதை எடுத்துக்கலாம் ஓடி போய். அதனால் அதே மாதிரி செம்பருத்தி பாருங்களேன், சாண்டில் கலர் அழகாக பூத்து நிற்குது. அதே மாதிரி இந்த டாலியா செடியை பாருங்கள். இது என்கிட்ட இருந்த டாலியா செடி தான் ஃபஸ்ட்டே இருந்த. அந்த செடி எவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் வந்திருக்க மொட்டை பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் இது விரியக்கூடிய டைம் பெரிய பூவாக விரியுங்க. இதையும் நான் காமிக்கிறேன் விரிஞ்சதுக்கப்புறம் என்ன கலர் விரியுது அப்படிங்கிறத. இதெல்லாம் நேரமே வாங்கி வச்சது, என்ன கலர் ஞாபகமே இல்லை. அழகாக பூத்திருக்க பிங்க் கலர் செம்பருத்தி. அதே மாதிரி ஃபால்சம் பூ எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மல்லிப்பூ செடி, அடுக்கு மல்லிப்பூ செடிங்க. இதுவும் ஒரு வாட்டி பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப மொட்டை எடுத்து திரும்பவும் பூத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில் ஒரு ரோஸ் இடையில பூத்து நிற்கிது பாருங்களேன். மல்லி செடிக்கு இடையில ரோஸாங்கிற மாதிரி இருக்குது. இடையிலோடு எங்கோடியோ வந்து வெள்ளை பூக்கு இடையில பிங்க் கலர் பூ. இந்த வீடியோ போட்டு